அமெரிக்க பயனர்களுக்கு AI பயன்பொறியை அமல்படுத்திய கூகுள். ஆன்லைன் சேவையை ஊடுருவிய ஹேக்கர்கள் 236.17 மில்லியன் ரிங்கேட்டை கோரினாரா? கோலாலம்பூர் மாநகர் மன்றம் மறுப்பு. அண்டை வீட்டுக்காரர் வளர்ப்பு பிராணிகளை ஆட்சேபித்து லிப்ட் அருகில் 2 பாம்புகளை விட்டு சென்ற பெண். தாய்லாந்தில் சம்பவம். ஏற்கனவே புரோஸ்டேட் புற்றுநோய் இருந்ததா? பைடனின் பேச்சாளர் திட்டவட்ட மறுப்பு. தங்களது ஆன்லைன் இணைய சேவையை ஊடுருவிய ஹேக்கர்கள் 55 மில்லியன் அமெரிக்க டாலர் அல்லது அதற்கு இணையான 236.17 மில்லியன் ரிங்கேட் பிணைப்பணம் கோரியதாக கூறப்படுவதை கோலாலம்பூர் மாநகர் மன்றமான DBKL மறுத்துள்ளது. இதற்கு முன் DBKL-இன் ஆன்லைன் சேவையில் தொழில்நுட்ப பிரச்சினை இருந்த போதிலும் பிணைப்பணம் தொடர்பான பிரச்சினை எதுவும் எழவில்லை என கோலாலம்பூர் டத்து பண்டா டத்துஸ்ரீ டாக்டர் மைமுனா முகமது ஷரீப் தெரிவித்தார். இணைய சேவையில் தொந்தரவு இருந்த போதிலும் அதன் தொடர்பில் எவரும் பிணைப்பணம் கோரவில்லை. பிரச்சினைக்குரிய 39 ஆன்லைன் சேவைகள் மே 1 தேதி முதல் வழக்கு நிலைக்கு திரும்பிவிட்டன. அவற்றில் கோலாலம்பூர் மாநகர் மன்றத்தின் மீன் வீடமைப்பு பிரிவு, மீன் உரிமம், மீன் புகார் பிரிவு ஆகிய சேவைகளும் அடங்கும் என அவர் கூறினார். இதனிடையே ஹேக்கர்கள் பிணைப்பணம் கோரியது தொடர்பில் தங்களது தரப்பு எந்தவொரு புகாரையும் பெறவில்லை என கோலாலம்பூர் போலீஸ் தலைவர் டத்தோ ருஸ்டி முகமது இசா தெரிவித்தார். முன்னதாக DBKL-இன் ஆன்லைன் சேவை அமைப்பு ஹேக் செய்யப்பட்டதாகவும் ஹேக்கர்கள் 236.17 மில்லியன் ரிங்கேட் தொகையை கோரியதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் கூறியதாக சீன மொழி தினசரி ஒன்று செய்தி வெளியிட்டிருந்தது. விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. பூச்சோங்கில் உள்ள அடுக்ககத்தின் 29வது மாடியில் இருந்து விழுந்த 7 வயது சிறுமி உயிரிழந்தார். இந்த துயர சம்பவம் நேற்று நண்பகல் மணி 12:30 அளவில் அந்த சிறுமியின் பராமரிப்பாளரின் வீட்டில் நிகழ்ந்தது. அந்த வீட்டில் உள்ள ஜன்னலில் ஏறிய போது அதில் தடுப்பு இரும்புகள் எதுவும் இல்லாததால் அச்சிறுமி 5வது மாடியில் விழுந்ததாக சுபாங்ஜயா மாவட்ட போலீஸ் துணைத் தலைவர் சூப்பரிண்டென்டன்ட் முகமது ஃபைரூஸ் ஜஃபார் தெரிவித்தார். சம்பவம் நடந்த இடத்திற்கு வந்த மருத்துவ அதிகாரிகள் அச்சிறுமி இறந்ததை உறுதிப்படுத்தினர். அந்த சிறுமியின் தாயார் தனது வீட்டில் நோயினால் தனித்துவிடப்பட்டிருந்த மற்றொரு குழந்தையை பார்த்து கொண்டு மற்றும் சமைத்துக் கொண்டிருந்த போது பராமரிப்பாளரின் வீட்டில் இச்சம்பவம் நடந்துள்ளது. அக்குழந்தையின் தந்தை அப்போது வேலைக்கு சென்றிருந்தார். இதனிடையே 2001 ஆண்டின் சிறார் சட்டத்தின் 31A பிரிவின் கீழ் அந்த சிறுமியின் பராமரிப்பாளரிடம் போலீஸ் வாக்குமூலம் பதிவு செய்துள்ளதாக சூப்பரிண்டென்டன்ட் முகமது ஃபைரூஸ் தெரிவித்தார். கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் பிரம்மாண்டத்தின் உச்சக்கட்டம் பியாண்ட் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ தொடங்குகிறது. 4 ஜூன் தொடக்கம் 8 ஜூன் வரை KSL எஸ்பிளனட் மால், பண்டார் பஸ்தாரி, கிளாங்கில் இதுவரை இல்லாத அதிரடி கலெக்ஷன்ஸோடு ஷாப்பிங் மேளா தொடங்குகிறது. விளம்பர அடிப்படையிலான வணிக மாதிரி குறித்த அச்சங்கள் இருந்த போதிலும் AI அதிநவீன தொழில்நுட்பத்தை ஏற்றுக்கொள்வதில் கூகுள் நிறுவனம் தொடர்ந்து கவனம் செலுத்தி வருகிறது. அவ்வகையில் இன்னும் கூடுதலான AI அம்சங்களுடன் இணைய தேடல்களை அது மேம்படுத்தி வருகிறது. கூகுளின் தேடுபொறி ஒரு புதிய AI பயன்முறையை கொண்டிருக்கும் என அதன் தலைமை செயலதிகாரி சுந்தர் பிச்சை கூறினார். பல தசாப்த கால ஆராய்ச்சி புதிய தொழில்நுட்பத்துடன் பலனளிப்பதாக அவர் பெருமையாக கூறினார். தேடுபொறியின் புதிய AI பயன்முறை ஏற்கனவே தொடங்கப்பட்ட AI கண்ணோட்டங்களை விடவும் தொழில்நுட்ப நிறுவனமான அதன் உருவாக்க AI சக்திகளின் கேள்விகளுக்கான பதில்களை காண்பிக்கும். வலைத்தளங்கள் மற்றும் விளம்பரங்களுக்கான பாரம்பரிய நீல இணைப்புகளுக்கு மேலே இது உள்ளது. புதிய AI பயன்முறை என்பது மிகவும் மேம்பட்ட பகுத்தறிவுடன் தேடலின் முழுமையான மறுகற்பனை ஆகும் என சுந்தர் பிச்சை கூறினார். நீங்கள் நீண்ட மற்றும் சிக்கலான கேள்விகளை கேட்கலாம், தொடர் கேள்விகளையும் கேட்கலாம் என்றார் அவர். புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த AI பயன்முறை தற்போதைக்கு அமெரிக்காவில் கிடைக்கிறது. இது முழு வலையிலும் தேடுகிறது. பாரம்பரிய தேடலை விட மிகவும் ஆழமாக செல்கிறது என அவர் விவரித்தார்.
அமெரிக்க முன்னாள் அதிபர் ஜோ பைடனுக்கு இப்போதுதான் புரோஸ்டேட் புற்றுநோய் கண்டறியப்பட்டுள்ளது. இதற்கு முன் அவருக்கு அந்நோய் இருந்ததில்லை என பைடன் அலுவலகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. புற்றுநோய் கண்டறியப்பட்ட தகவல் வெளியான நேரம் குறித்து நடப்பு அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் கேள்வி எழுப்பியதை அடுத்து பைடன் தரப்பில் இவ்விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. பைடனின் புற்றுநோய் தீவிர நிலையில் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்நிலையை எட்ட நீண்ட காலம் பிடித்திருக்க வேண்டும். அப்படியானால் அவர் பதவியில் இருந்தபோது இவ்விஷயம் பொதுமக்களுக்கு தெரியாமல் இருட்டடிப்பு செய்யப்பட்டதா என ட்ரம்ப் முன்னதாக கேள்வி எழுப்பியிருந்தார். அப்படி மறைக்கப்பட்டிருந்தால் அது ஒரு கடுமையான விவகாரம் என ட்ரம்ப் கூறியிருந்தார். ஆனால் அனைவரின் சந்தேகங்களையும் முற்றாக மறுத்த பைடன் அலுவலகம் புரோஸ்டேட் புற்றுநோய் கண்டறிதலுக்கான அவரின் கடைசி பரிசோதனை 2014ஆம் ஆண்டில் மேற்கொள்ளப்பட்டதை சுட்டிக்காட்டியது. அப்போது அவருக்கு அந்த நோய் கண்டிருக்கவில்லை. கடந்த வாரம்தான் சிறுநீர் கழிப்பதில் மாற்றங்கள் தென்பட்டு அவர் மருத்துவரை நாடினார். பரிசோதனைகளின் முடிவுகள் இவ்வாரம் வெளியாகி புற்றுநோய் இருப்பது முதன்முறையாக உறுதி செய்யப்பட்டது. அதையும் அறிவித்துவிட்டோம், மூடி மறைக்க ஒன்றும் இல்லை என அவ்வறிக்கை மேலும் கூறியது. டாக்டர் அப்பாராவ் சன்னாசையின் த ரப்பர் எஸ்டேட் பாய், பால்வெட்டியின் மகன், பல்கலைக்கழக விரிவுரையாளரான சுயசரிதை. இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி இன் டைவர்சிட்டி, 108 இந்து தெய்வங்களின் சுருக்க கதை. தந்தை மகள் படித்திருக்கும் இந்த சிறப்புமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள். தாய்லாந்தில் ராச்சாடாவில் உள்ள அடுக்குமாடி வீட்டில் குடியிருக்கும் பெண் ஒருவர் தனது அண்டை வீட்டார் நாய்கள் மற்றும் பூனைகளை வளர்ப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து குடியிருப்பு லீஃப் பகுதியில் 2 பாம்புகளை விடுவித்து பரபரப்பை ஏற்படுத்தினார். ஆன்கின் என்ற அடையாளம் கூறப்பட்ட அந்த பெண் கடந்த திங்கட்கிழமை லீஃப் பகுதிக்கு அருகில் பாம்புகளை காட்டும் வீடியோ மற்றும் புகைப்படங்களை தனது முகநூலில் பதிவேற்றினார். நாய்கள் குறைப்பது, பூனை சிறுநீர், பூச்சிகள் போன்றவற்றால் ஏற்படும் தொந்தரவுகள் குறித்து அடுக்குமாடி நிர்வாகத்திடம் புகார் அளித்ததாகவும், ஆனால் நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் அப்பெண் பதிவிட்டுள்ளார். நீங்கள் நாய்களையும் பூனைகளையும் கவனித்துக் கொள்ளுங்கள், நான் பாம்புகளை பார்த்துக் கொள்கிறேன். இந்த கோண்டோமினியத்தை ஒரு வனவிலங்கு பூங்காவாக மாற்றுவோம். உங்கள் பூனைகளையும் நாய்களையும் விளையாட வெளியே அழைத்து செல்லுங்கள். என் செல்லப்பிராணிகள் கூட பாசத்தை காட்ட விரும்புகின்றன. அவை உங்கள் நாயை மிகவும் இறுக்கமாக அணைத்துக் கொள்ளும். அதனால் குறைக்க முடியாது என அப்பெண் பதிவிட்டுள்ளார். அவரது இந்த நடவடிக்கை வைரலாகி பல்வேறு எதிர்வினைகளை பெற்றதோடு சமூக ஊடகங்களில் 17,000த்திற்கும் மேற்பட்ட பகிர்வுகள் மற்றும் ஆயிரக்கணக்கான கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளன. சில பயனர்கள் அவரது செயல்களை மிருகத்தனமான ஆனால் திருப்திகரமானது என்று விவரித்தனர். மேலும் அவரது அண்டை வீட்டார் விதிகளை பின்பற்ற மறுப்பதால் அவர் நீண்டகால இடையூறுகளை தாங்க வேண்டியதில்லை என்று வாதிட்டனர். சம்பந்தப்பட்ட இரு தரப்பினருக்கும் அடுக்குமாடி நிர்வாகம் சம்மன் அனுப்பி ஒவ்வொருவருக்கும் 10,000 பாத் அபராதம் விதித்ததாக உள்ளூர் ஊடகங்கள் தகவல் வெளியிட்டன. ஜோர் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் 24 மே தொடக்கம் 2 ஜூன் வரை தாசிக் சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோர் பார்வில் ஹோல்சேல் விலையில் சாரிகள், பஞ்சாபி சூட், லெஹங்கா, வெட்டிங் கலெக்ஷன்ஸ், கிட்ஸ் வேர் அனைத்தும் உண்டு. ஃபுட் ஃபெஸ்டிவலில் 100க்கும் அதிகமான உணவுகள், பானிபூரி, குனாஃபா, சீஸ் நாச்சோஸ், இந்தியன், வெஸ்டர்ன், அரபிக் என கலக்கலான உணவுகள். சாப்பிட ஒரு நாள் போதாது, திரண்டு வாருங்கள்.